ஹே ஆல், நல்ல புலாவ் டேஸ்ட்டில் தேங்காய் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் சும்மா சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது கூடவே 2 பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையுமே ஒரு 1 மினிட் போல் நல்லா வதக்கிக்கோங்க. துருவின தேங்காய் அரை கப் போல் வச்சுருந்தேன், அதையுமே இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இது யூஸ்வலாக செய்கிற தேங்காய் சாதம் விட செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம பேஜில் நிறைய ரைஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த சம்மர் ஹாலிடே முடிஞ்சு உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்கும் போது இந்த டிஷ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி அசத்துங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.